உங்களுக்கு இந்த மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நம்ம சேன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. நாரதரும் பிரம்மரும் பெண் வீட்டிற்கு சொந்தக்காரங்கிற முறையில் நம்ம ஆதிசிவனை மாப்பிள்ளையாக வரவேற்கும் பெரும் பாக்கியத்தை பெறுறதற்காக தக்ஷனோட மாளிகைக்கு வர்றாங்க. இங்கே நம்ம மகாவிஷ்ணுவோ சிவனை பார்த்து சொல்கிறாரு, நமச்சிவாயரே நல்ல நேரம் முடிய போகுது, அதனால் நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே வாங்க நம்மளும் திருமணம் நடக்கிற மாளிகைக்கு போகலான்னு சொல்லவும் நம்ம நந்தி பகவான் உடனே அழகான காளை வடிவத்தில் தோன்றி சிவன் முன்னாடி நிற்க நம்ம சிவனும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக அங்கேருந்து புறப்படுறாரு. ஆனால் தக்ஷனோட மாளிகையில் தான் என்ன நடக்க போகுதோ தெரியலை, பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, கைலையில் இருந்து எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக மாப்பிள்ளையான நம்ம சிவனை காலையில் ஏற்றிக்கிட்டு ஊர்வலமாக தக்ஷனின் மாளிகைக்கு புறப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம தக்ஷனோட மாளிகையில் சிவசதியின் திருமணத்தை பற்றி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தக்ஷன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு கிடைச்ச மாதிரி மாப்பிள்ளை யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த 3 உலகத்துலேயும் அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லைன்னு சொல்ல, இன்னொருத்தர் சொல்கிறாரு, உங்கள் மகளை மணக்கோலத்தில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்காங்க, தந்தையான உங்களுக்கு இதில் சந்தோஷம் இல்லையா மகாராஜான்னு கேட்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நாரதரும் பிரம்மரும் வர்றாங்க. அப்படி வந்த நாரதரையும் பிரம்மரையும் பார்த்து தக்ஷன் கேட்குறாரு, நீங்கள் 2 பேரும் நேராக கல்யாணத்துக்கு தான் வருவீங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்போவே வந்துட்டீங்கன்னு கேட்க நாரதர் உடனே, சகோதரா, தந்தை எவ்வளியோ மகனும் அவ்வளியே, மாப்பிள்ளையான அந்த ஆதிசிவனிற்கு சொந்தக்காரங்கிற முறையில் அங்கே போனோம், இப்போ பெண் வீட்டிற்கு சொந்தக்காரங்கிற முறையில் நம்ம ஆதிசிவனை வரவேற்க இங்கே வந்துட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மாப்பிள்ளை ஊர்வலம் வந்தாச்சு. அந்த ஊர்வலத்தை பார்க்கும்போது அவ்வளவு அருமையாக இருக்குது. உடனே அங்கே இருந்த எல்லாரும் நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்கன்னு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஜம்முன்னு வந்து ராஜா மாதிரி இறங்குறாரு நம்ம சிவபெருமான். அவர் அந்த கோலத்தில் பார்த்ததும் தக்ஷனுக்கு ஒன்றுமே புரியலை. நாம் இவரை காட்டில் வசிக்கிற காட்டுவாசியில் நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இவரோ அழகே பொறாமைப்படும் பேரழகன் மாதிரி சும்மா ஜம்முன்னு மகாராஜா மாதிரியில் இருக்கார். இவரையும் அப்படி தப்பாக நினச்சிட்டோமேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி முழுசாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் இந்த மாதிரி மேலும் மேலும் சிவன் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்.